வணக்கம் உறவுகளே. ஏவிஎம்மில் நடிக்க மறுத்த சிவாஜி கணேசன் நட்புக்காக உயர்ந்த மனிதனாக உயர்ந்தின்ற நடிகர் திலகம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரைக்கு பின்னால் நடக்கும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1952 ஏவிஎம் தயாரிப்பில் டாக்டர் கலைஞர் கதை கருணாநிதி கதைவசனத்தில் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்தில் வெளிவந்து நடிகர் திலகம் சிவாஜி அறிமுகமாகி வந்து பிளாக் பஸ்டரான படம் பராசக்தி. அந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். எல்லா ஏரியாலையுமே அனைத்து ஏரியாலையுமே சூப்பராக ஓடின படம். அதுவும் மதுரையில் 52 வாரம் உதிரி ஹிட்டு. அந்த படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ஏவிஎம்மில் அந்த நாள் 1954 நடிக்கிறார் நடிகர் திலகம் அவர்கள். அந்த படத்தில் விஎஸ் பாலச்சந்தர் அந்த படத்தோட இயக்குனர். அந்த படம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா விஸ்வநாதன்ற ஒரு நடிகர் வச்சு தான் எடுத்துருக்காரு பாலச்சந்தர் அவர்கள். அப்போ ஒரு காவாசி படம் போட்டு படம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை ரஷ் போட்டு பார்த்தோன்னே செட்டியாருக்கு அதை ஒப்பலாம். ஐயப்ப செட்டியார் அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னமோ மாதிரி இருந்திருக்கு, சரியில்லை. இல்லைப்பா அவரை எடுத்துட்டு நீங்கள் இவரை சிவாஜியாவே போட்டுடு படத்தை அப்படின்றாரு. அதுக்கு பாலச்சந்தர் ஒத்துக்கல. விஎஸ் பாலச்சந்தர் அவர் ஒரு டைப்பு. இல்லை அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்றாரு. சரி அப்போ ஒன்றும் வேணாம், நீ இப்போ எடுத்த வரைக்கும் பிலிமுறாவில் கொடுத்துரு, நான் கொளுத்தி கீழே ஓட்டுப்புறேன், நீ வேற இந்த படத்தை நிப்பாட்டிடு, நீ போயிட்டு வா அப்படின்றாரு. ஸோ அதை கேட்டவுடனே பாலச்சந்தர் பதறி போய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த எடுத்த சீன்லாம் அப்படி நிப்பாட்டிட்டு புதுசாக அந்த நாள்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசனை வச்சு எடுக்கிறாங்க. நடிகர் அவர் நடித்த அந்த படம் வந்து அதில் வில்லன் அவர் வராரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கிடையாது, ஃபைட்டு கிடையாது. அப்போவே ஒரு வித்தியாசமான ஒரு கதையை முயற்சி பண்ணியிருப்பாங்க. படம் அதிரி அதுவும் நல்லா ஹிட்டாக ஓடின படம். ஸோ இப்படி அடுத்தடுத்து அவர் வந்து பார்த்தால் பசி, பாவம் மன்னிப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஏவிஎம்மிலும் சரி பின்னாடி ஒவ்வொரு வெளிப்படங்களையும் நல்லா ஹிட்டாகி ஒரு உச்சமான நேரத்துக்கு உச்சகட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மக்கள் எம்ஜிஆர்னா ஒரு பக்கம் ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்னட்டாக நல்லா உச்சமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி சொல்கிறாங்க, நடிகர் இந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் வளர்ந்ததுக்கு காரணம் அந்த பராசக்தி படத்தில் நாங்கள் அவரை அறிமுகப்படுத்தினதுனால தான், எங்கள் இயக்கத்தினால அந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேட்டியில் இந்த சாரத்தில் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது சொல்லவும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுவும் இந்த தகவல் வந்து நடிகர் திலகத்திட்ட போயிடுது. அவர் பார்க்குறாரு, பேட்டியை பார்த்தோன்னா அவருக்கு ஈகோ டச் ஆகிடுது. அது ஈகோ வந்துடும். ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் வேணால் சாதாரணமாக இருக்கலாம். இப்போ அவர் பெரிய அவருடைய தனித்திறமையினால தான் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பதிலுக்கு இன்னொரு பேட்டியில் இது வந்து என்னுடைய முயற்சினால நான் வந்து நல்லா நடித்தனால அந்த படம் ஹிட் ஆச்சே தவிர இயக்கம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த படத்தில் உள்ள வசனம், இந்த வசனத்தில் உயிர் கொடுத்து நான் பேசின விதம், இதுதான் அந்த படத்துக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு சொல்கிறார், வெற்றிக்கு காரணமா அப்படின்னு. இப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கசகசன்னு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, பொதுவாக நம்ம ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து அவங்க ஒரு அறிக்கை வருவாங்க. இந்த படத்து பராசக்தியோட வெற்றிக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேருமே கிடையாது, இந்த படத்தை எடுத்த நாங்கள் தான் இந்த மாதிரி டேரக்டரை போட்டோம், இந்த மாதிரி நடிகரை போட்டோம், செலக்ட் பண்ணோம், நடிகர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நாங்கள் போட்டோம். ஸோ அதனால தான் இந்த படம் ஹிட்டு, அதனால் இது வெற்றிக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட புகுறாங்க. ஸோ இதில் சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப ஈகோ டச் ஆகிடுது. என்னடா இது வம்பா பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு, அப்படி அவங்கள அவரை பெருசாக இது பண்ணாமல் இனிமே ஏவிஎம் அலுவலகத்துக்கு நான் வரமாட்டேன், நான் ஏவிஎம் படத்துலேயும் நடிக்கலை, கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்துலேயும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவி இருக்கு அந்த பேச்சு. என்னடா சிவாஜி கணேசன் எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க தனியாக ஏவிஎம் நிறுவனமாக அவங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் தனியாக இவர் நிறைய ப்ரொடியூசர், இவர் பெரிய பிஸியாக தானே போயிட்டுருக்காங்க. போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ ஒரு கதை ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்கிட்ட வருது. நடிகர் ஜாவர் சீதாராமன் தான் அந்த கதையை கொண்டு வர்றாரு. அந்த கதையை கொண்டு வந்து அந்த கதையை காமிச்சு அந்த கதையை பார்த்த உடனே ஐயப்ப செட்டியாருக்கு இந்த படம் நல்லா இந்த கதை நல்லா ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, படத்தில் எடுத்துடலாம், நல்லா இருக்கு. பட் ஆனால் இதில் சிவாஜி கணேசன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஏற்கனவே நான் சொல்லலை, அந்த நாள் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாதி படத்துலேயே உங்களுக்கு சிவாஜி தான் ஒரு கேரக்டர் வந்து இது இவங்க பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுல ஐயப்ப செட்டியார் அவர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக கணிப்பாங்க. இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் சரியாக வரும், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ
ஸோ அப்படி அவங்க கணிச்சதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் சிவாஜி கணேசன் பண்ணாதான் நல்லா இருக்கணும்னு யூனிட்ல எல்லாருமே ஆமாம் கண்டிப்பாக கூட இருக்கவங்க எல்லாரும் ஆமாம் அப்படிதான் அவர் நடித்தா நல்லா தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, கிருஷ்ணபஞ்சி இயக்கத்துலையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஏவிஎம் நிறுவனத்துலையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் மெய்யப்ப செட்டியார் டக்குன்னு மேனேஜரை கூப்பிட்டு, நீ போய் மேக்கப் முத்தப்பா கூப்பிட்டு வா அப்படின்றாரு. முத்தப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேக்கப் மேன். ஒரு அவருக்கு வந்து ஏவிஎம் வந்து ஒரு புகுந்த வீடு மாதிரி, பிறந்த வீடு மாதிரி முத்தப்பா. அவர் நம்ம நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ல பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரஜினிகாந்த் படத்தில் கூட வருவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பழமையான ஆள். நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கு அவர் மேக்கப் போட்டு ஆரம்பிச்சு வச்சவர். அவர் தான் பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு முதல் மேக்கப் போட்டு ஆரம்பிச்சு விட்டவர். மேக்கப் போடும்போது அவருக்கு வந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணி மேக்கப் பண்ணும்போது பேச்சு கொடுத்துக்கிட்டு, தம்பி ஒன்றும் பயப்படாதீங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த சீன்லாம் நல்லா பண்ணுங்க, ஆனால் ஒன்றும் இல்லை, நல்ல படம், இந்த படம் நல்லா வரும், நீங்கள் நல்லா வருவீங்க, இந்த மாதிரி பூஸ்டப் கொடுத்துக்கிட்டு சிவாஜி கணேசனுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால நடிகர் திலகம் அவர்களுக்கு அவர் மேலே ஒரு தனி பிரியம். 2 பேருக்கும் ஒரு நல்ல நட்பு. ஆரம்ப காலகட்டத்தில் போவா அப்படின்னு பேசுகிற மாதிரிலாம் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் நடிகர் திலகம் அவர்கள் கொஞ்சம் பெரிய நடிகர் ஆகிட்டார் அப்படின்னா உடனே இவர் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச வாங்க போங்க அப்படின்ற லெவலுக்கு இவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டார் முத்தப்பா. மற்றபடிக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு என்றைக்குமே மாறினது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, மெய்யப்ப செட்டியார் அவரை வர சொல்கிறார், முத்தப்பா வா அப்படின்னு. இவர் போய் சொல்லுங்க, நீ என்ன பண்ணுற, சிவாஜி இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு நடிகர் சிவாஜி போய் சொல்லிட்டு வா போ அப்படின்னு. நீ சொன்னா கேட்பாரு, நீ போயிட்டு வா அப்படின்றாரு. இவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியலை, மாற்றம்னு சொல்ல முடியல. ஏன்னா முதலாளி அவர்கிட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல. பக்கத்தில் கற்பகம் ஸ்டுடியோவில் தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுடைய படம், வி.கே. ராமசாமியோட ப்ரொடியூசர் தயாரிப்பில் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு. உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பிரேக் டைமில் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு முத்தப்பா. சைக்கிள் எடுத்து ஒரே ஆளுக்கு போய் கற்பகம் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறாரு. உள்ளே போனால் வி.கே. ராமசாமி வந்திருக்காரு. நாங்க ஏவிஎம் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, அதிசயமா இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. இல்லைண்ணே நான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாங்கண்ணே. இல்லையே நீ காரணம் இல்லாமல் வரமாட்டியப்பா, என்ன சாஜியை பார்க்கணுமா, எதுவும் பேசணுமா? இல்லைண்ணே சும்மா தான் அப்படியே பேசிட்டு போகலாம். சரி போ உள்ளதாக இருக்காப்புல போய் பாரு போ அப்படின்றாரு. ஒரு செட்டுக்குள்ளே போகும்போது அங்கே உள்ள மேக்கப் ரூமில் இருக்கிறார் நடிகர் திலகம் அவர்கள். இவரை பார்த்தோடனே வாடா வெள்ளத்துறை இங்கே வா, வெள்ளக்காரத்துறை இங்கே வா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார் ஒவ்வொருத்தரையும். முத்தப்பா வந்து ஆள் கண்ணங்கரியே கருப்பாக இருப்பார். அதனால் அவர் எப்போ கூப்பிட்டாலும் வெள்ளக்காரத்துறை இங்கே வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார் நக்கலா. ஸோ கூப்பிட்டோன்னா அவர் உள்ளே போய் வணக்கம் வாங்க, என்ன வந்துருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு நீங்கள் எனக்காக ஸ்டூடியோவுக்கு வந்து ஏவிஎம்முக்கு வந்து ஆஃபீஸில் வந்து அவரை பார்க்கணுங்க, முதலாளி நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்றாரு. சொன்ன உடனே இவருக்கு டென்ஷன் ஆயிருக்கு. என்னடா நீ பாட்டு பேசிக்கிறீங்க, நான் தான் வரமாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்களா, இப்போ என்ன திடீர்னு வந்து இப்படி நிற்கிற நீங்கள்? ஆனால் நீ நடிக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், நீ நேராக வா, எனக்கும் உனக்கும் உள்ள நட்பை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்னை அனுப்பி விட்டாரு. நீ வா, ஓனரை பாரு, அண்ணா அப்புஜியை பாரு, அவர் கதை சொல்லட்டும், கேளுங்க, பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் சரி, எனக்கு கதை பிடிக்கல, இல்லை என்கிட்ட கால் சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேட்டுட்டு நீ எந்திரிச்சு வந்துரு பேசாம, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு அங்கே ஒரு மரியாதையாக இருக்கும்ல, ஆகா அந்த முத்தப்பா போனா சொன்னதுக்கு வந்துட்டாங்கன்ட்டு, இல்லைன்னா நான் என்ன செய்ய சொல்லி என்னை நம்பி அனுப்பி விட்டுருக்காரு. அதனால நீ கண்டிப்பாக 5 மணிக்கு நீ வர்ற அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு திரும்பி கூட பார்க்காம சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவர் சிவாஜி அங்கே பின்னாடி இருந்துட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்குறாரு. கேட்கல, ஏன்னா நின்னோம்னா அவர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சிவாஜி கணேசன் நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அங்கே போன உடனே ஸ்டுடியோவில் நேராக ஆஃபீஸுக்குள்ளே போய் முத்தியா செட்டியாரை பார்த்து, அப்படி நான் சொல்லிட்டேன் வரேன்ட்டாரு, சாயங்காலம் 5 மணிக்கு சிவாஜி வர்றாரு, நீங்கள் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருக்குமே ஆச்சரியம், பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அவர் ஆமாம் அதுதானே ஒன்றே அனுப்புனேன், அப்போ தானடா வருவாப்புல, எனக்கு தெரியும்டா, சரிடா வரட்டும்டா பேசிக்கிறோம்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் முத்தப்பாவுக்கு ஒரே கலக்கம், ஏதோ சொல்லிட்டோம், அவர் வருவாரா வரமாட்டாரா, என்ன செய்ய போகிறாரோ ஏது செய்ய போகிறாரோ இன்னும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே கலக்கத்தில் மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாரு. வாசலை பார்க்குறாரு, சாப்பிடலை மத்தியானம், வாசலை பார்க்குறாரு, கேட்ட பார்க்குறாரு. கரெக்டாக 5 மணி ஏவிஎம்மோட கேட் ஓப்பன் ஆகுது.
உள்ள கார் என்ட்ரி ஆகுது. அப்படி யூட்டன் அடிச்சு வந்து ஆபீஸ் வாசல் நிப்பாட்டி சிவாஜி அவர்களே இறங்குறாரு. இறங்கி அப்படி கம்பீரமா வந்து நின்றுட்டு அப்படியே செட்டப்புறம் ஒரு பார்வை பார்க்குறாரு. ஸ்டுடியோ ஒரு சுற்றி பார்த்துட்டு ஓரம் பார்த்தா முத்தப்பா ஓரத்தில் நிற்கிறாரு. ஏன் அப்படின்றாரு. உள்ள போகிறேன் படம் ஒன்றியா அப்படின்னு சொல்லி ஒரு கை காட்டுறாரு. சாடையிலேயே பேசுகிறாங்க. அவர் கண்ணுலேயே அண்ணன் கூப்பிட்டு வா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெளியே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிடுறாங்க. முத்தப்பா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி அண்ணன் எப்படி 10 நிமிஷத்தில் கதை பிடிக்கலன்ட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்னு நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்தார்ல, அதே பெரிய விஷயம். ஆண்டவனுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு உட்காந்துருக்காரு. போனாரு. உள்ள 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வர்றாரு. பார்த்த உடனே அவர் திருத்துன்னு ஓடி போய், என்னன்னு உள்ள போறேன் படவா மாட்டி விட்டில, ஓ கதை நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு, நான் பண்ணிடுறேன்ட்டேன், பண்ணிடலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே காரில் ஏறி போயிடுறாரு. கேட்ட உடனே முத்தப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா அப்படின்ட்டு அது உடனே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. படம் தான் உயர்ந்த மனிதன். ஒரு அற்புதமான படம். படத்தோட இயக்குனர் யாரு? கிருஷ்ணன் பஞ்சு. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு 10 நாள் கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட்ல ஷூட்டிங் எனக்கு கொடைக்கானல் போயிடுறாங்க. அங்கே அந்த பாட்டு நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா, அந்த பாட்டு ஷூட் பண்ணுறாங்க. முதல்ல அந்த பாட்டுக்கு தேசிய விருது சுசிலா அம்மா வாங்கின பாட்டு. அந்த பாட்டு வாணிஸ்ரீ அம்மாவும் சிவாஜி கணேசனும் நடிகர் தினமாக ஆக்ட் பண்ணணும். அப்போ ஷூட் பண்ணும்போது பஞ்சு வந்து வேட்ட பேசுறது இல்லை. கிருஷ்ணனும் சரி பஞ்சும் சரி நடிகர் தினத்துக்கு பேசுறது கிடையாது. இங்கே நிற்கணும், இங்கே செய்யணும், இப்படி பண்ணணும், இதை க்ளோஸ் அப்பு, இது எல்லாமே அவருக்குள்ள பேசிட்டு முத்தப்பாட்டம் மட்டும் சொல்லிடுறது. இந்த முத்தப்பா வந்துட்டு அந்த ஷாட் ரெடி அப்படின்னா அண்ணே இங்கே வாங்க, இங்கே வந்து இல்லைங்க, மேக்கப் போட்டது பத்தாதுன்னு மேக்கப் போட்டுட்டு அவர் வந்து அவருக்கு கூட மாட சேர்ந்து இந்த வேலையில நிறையா பார்த்துருக்காரு. இல்லைங்கண்ணே, இங்கே ஷார்ட் ரெடி, ஷார்ட் கட், அண்ணே இது இந்த மாதிரி நடிங்க, இப்படி சொல்கிறாங்க, இப்படி கேட்குறாங்க. அப்படி ஒரு 10 நாள் வரைக்கும் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்துருக்குது. அப்புறமா நான் டேரக்டரும் 2 பேரும் நடிகர் ஒரு ஆசையாகி ரொம்ப சந்தோஷமாக அந்த படத்தை ஒரு அற்புதமான படமாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிப்பில் மயில் கல். அந்த படம் அவருடைய பெஸ்ட் கேரியர் படங்கள்லேருந்து அது எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு படம் உயர்ந்த முடியாது. அது வந்து பாருங்க, ஒரு மேக்கப் மேன் சொல்லி நம்ம வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே கிடையாது. அப்போ வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர். இருந்தாலும் அவர் வந்து அவர் மேலே வச்சிருந்த மரியாதை, நட்பு, வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து ஏற்று அந்த படத்தை ஒரு வெற்றிகரமான படமாக கொடுத்ததுக்கு மையப்பச்சிட்டார். அவ்வளோ சந்தோஷப்பட்டு முத்தப்பாவை கூப்பிட்டு படம் முடிஞ்சு நல்லா போனதுக்கப்புறம் 10,000 தனியாக கொடுத்துருக்காரு. முத்தப்பா அதை நான் வாங்கலை, இதெல்லாம் எனக்கு வேணாங்க, அன்பு இருந்தா போதும் அப்படின்ட்டாராம். அதனால தான் முத்தப்பா மேலே எல்லா நடிகர்களுமே அவர் மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. இல்லை, அவர் வந்து ஒரு சீனியரோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, சீனியர். அவர் இறந்தப்போ கூட ரஜினிகாந்தே அவர் வீட்டுக்கு போய் மரியாதை செலுத்தியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முத்தப்பாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவர் நட்பு பாருங்க. நடிகர் தினம் அவர் இறந்தப்போ இவர் அழுதுகிட்டே போயிருந்திருக்காரு. அவர் போன உடனே கமலாமா எல்லாரையும் விலக சொல்லிட்டு பெருசுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் நினைவு நாளுக்கு போனப்ப அப்போ அவர் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி காலகட்டங்களில் கூட முத்தப்பாவை பற்றி நினச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முத்தப்பாவே பெருமையாக சொல்கிறாரு. அப்படி இருந்திருக்காரு, என்னை பற்றி நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நடிகர் தினம் அவர்கள் மறப்பாங்க? அவர் வந்து பேருக்கு மட்டும் உயர்ந்த மனிதன் இல்லை, உண்மையிலேயே நட்புக்குள்ளேயும் அவர் ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்றது நடிகர் தினம் சிவாஜி கணேசன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு திரைக்கு பின்னால் நடக்கும் சில சுவையான சம்பவங்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம் நம்ம சேனலுக்கு. நன்றி, வணக்கம் உறவுகளே.